நம்ம ஸ்டூடண்ட்ஸ் போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, நம்ம கிரேடேஷன் பத்தி பார்த்தோம். அதே மெத்தட்ஸ் வச்சு தான் ஒரு பால் ஒரு லைட் எங்க படுது, அந்த இடத்துல வெளிச்சமா இருக்கும். அதுக்கு பின்னாடி உள்ள இடம் டார்க்கா இருக்கும். இத நான் சிம்பிளா நான் ஒரு சர்க்கிள்ல பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வீடியோ தான். லைட் அண்ட் டார்க் இத புரிஞ்சுக்கிட்டாவே டிராயிங்ல வந்து ஷேடிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, இந்த இடத்துலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஹெச்பி வச்சு ஸ்டார்ட் பண்றேன். பென்சில் அதே மாரி தான் பின்னாடி பிடிச்சிருக்கேன். பென்சில பின்னாடி பிடிக்கிறோம். இந்த முன்னாடி இப்போ லைட் படுறதுனால, அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ண போறதில்ல, டிராயிங் பண்ண போறதில்ல. வச்சு லைட்டா ஷேட் பண்றோம். ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிள் எதுக்கு போட்டிருக்கேன்னா, அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டாம். ஸோ அந்த இடம் ஹைலைட்டா விடும்போது, இன்னும் கொஞ்சம் மோரா தெரியும். பெட்டர் மோரா தெரியும். ஸோ அதனால நான் அந்த இடத்த விட்டுட்டேன். அந்த இடத்த விட்டுட்டு, சர்க்கிள்ஸ் ஃபுல்லா வந்து ஷேட் பண்றேன். ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. சர்க்கிள் மேல சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் டார்க் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் டார்க் இது பண்ணக்கூடாது. ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஷேடிங் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிரணும். இந்த மாரி எட்ஜுக்கு வரும்போது நான் சொல்லியிருந்த மாரி பென்சிலோட மூவ்மெண்ட்ட கம்மி பண்ணி, அந்த இடத்துல மட்டும் ஷேடிங் பண்ணிக்கிறீங்க. ப்ரெஷர் கூட்டவே கூடாது. பென்சில பின்னாடி பிடிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் கூடாது. நான் ஹெச்பி வச்சு குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹெச்பி வச்சு ஓவராலா குடுத்துட்டோம். இதுக்கப்புறம் 2பி பென்சில் எடுக்கிறீங்க. 2பி பென்சில் எடுக்கிறீங்க. 2பி பென்சில் வச்சுட்டு, இது வந்து ஒரு அரைவட்டம் போடுறீங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அரைவட்டம் போடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாரி போட்டா போதும். லைட்டா போட்டுக்கிட்டு, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறீங்க 2பி வச்சு. அந்த முன்னாடி இடத்த விட்டுறீங்க. முன்னாடி இடத்த விட்டுட்டு, அந்த அரைவட்டத்துக்கு அப்பர் இடத்துல வந்து 2பி பென்சில் வச்சு ஷேடிங் பண்றீங்க. ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஃபுல் கிரேடும் பண்றீங்க. இதுக்கப்புறம் ஒரு 4பி வச்சு பண்றீங்க. அதே அரைவட்டம். உங்க கண்ணுக்கு தெரியிற மாரி மட்டும் இருந்தா போதும். 4பி வச்சு பண்றீங்க. அதே ப்ரெஷர்ல பென்சில பின்னாடி பிடிக்கிறீங்க. ஒரு வச்சு குடுத்துட்டோம். அடுத்து 6பி வச்சு குடுக்குறீங்க. அதே அரைவட்டம். 6பி வச்சு குடுக்குறோம். இந்த இடம் நம்மளுக்கு டார்க்கா இருக்கணும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டார்க்கு ஏத்துறது. ஏன்னா 6பி வச்சு நம்ம குடுக்குறோம். 6பி வச்சு குடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாரி டார்க்னஸ் வந்துரும். அதுக்கப்புறம் 8பி எடுக்கிறீங்க. 8பி வச்சு குடுக்குறீங்க. ரைட் சைடு வந்து ரைட் சைடு வந்து
சர்க்கிள் வந்து எண்ட் ஆஃப் தி சர்க்கிளில் வந்து நம்ம டார்க் கொடுக்கணும். இப்போது இது வேறு அது வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது நம்ம மிங்கிள் பண்ணுறதா மேட்ரு. இப்போ நம்ம மிங்கிள் பண்ணுறோம். மிங்கிள் பண்ணுறது எப்படின்றது நான் சொல்கிறேன். அந்த கிரேடேஷனில் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் நம்ம மிங்கிள் பண்ண போகிறோம். இங்கே டார்க் ஏற்றிட்டோம். இப்போ நம்ம 8 போனோம் இல்லையா, அதுக்கு அந்த இது கிராஸுக்கு 6 வச்சு கிராஸ் பண்ணுறோம். கிராஸாக இந்த மாதிரி கிராஸ் அடிக்கிறீங்க. இதே ப்ரெஷரில் வந்து லைட்டாக இருக்கணும், டார்க் ஏற்றக்கூடாது. இப்போ 6B கொடுத்துட்டோம். 6Bக்கு அடுத்து மிங்கிள் பண்ணுறது வந்து 4B எடுக்கிறோம். 4B எடுத்து இந்த 2 கேப்புக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், மிங்கிள் பண்ணுறோம். அதே கிராஸ் ப்ரெஷர் வந்து லைட்டாக எடுக்கிறோம். ப்ரெஷர் தான் மெயினு, ப்ரெஷர் கொடுத்துடவே கூடாது. இப்போ 2B எடுக்கிறேன். 2B எடுத்துட்டு இந்த 2க்கு நடுவில் வந்து கொடுக்குறோம். டூபி எடுத்துட்டு இந்த நடுக்குள்ள வந்து எடுக்கணும். இப்போ நம்ம ஹெச்பி எடுக்கிறோம். ஹெச்பி எடுத்து இந்த 2 இதுக்கு நடுவில் மிங்கிள் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சர்க்கிள் வந்து ஓவராலாக மிங்கிள் ஆயிடுச்சு. இதே மெத்தட் தான் ட்ராயிங் வேணும். இப்போ இது ஆப்ஜெக்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சர்க்கிள் சாதாரண வட்டமாக தெரிஞ்சது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிலாவாக தெரியும். ஹெச்பி வச்சு ஓவராலாக ஒரு பண்ணிடுங்க. இப்போ நம்ம 10B எடுத்து இந்த எஜ்ஜி நல்லா டார்க் பண்ணிடுறோம். ஏன்னா அது வட்டத்தோட அடிவட்டம் இல்லையா, அடிவட்டங்கும் போது நல்ல டார்க்காக இருக்கும். இதோட அண்டரில் வந்து ஹெச்பி வச்சு கொடுக்குறீங்க டார்க். இதோட ஷேடோ வந்து கீழப்படுது, ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து. ஸோ அதே மாதிரி ஹெச்பி வச்சு ஃபஸ்ட் லேயர் வந்து கொடுக்குறோம். போக போக இது வந்து லைட்டாக மாறும்.